ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு ஃபேவரட் தமிழ். ஹலோ எஃப்டிஎஃப் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆனமலை இருக்கக்கூடிய ஒரு பெருமாள் கோயிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இது ஒரு மலை கோயிலுங்க. அதாவது லாஸ்ட் வீடியோவிலே வந்து பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோ இல்லை சார், ஒரு 2-3 வீடியோக்கு முன்னாடி நம்ம வந்து ஆனமலையில் இருக்கக்கூடிய ஒரு மாசாணியம்மன் கோயில் இல்லாமல் இன்னொரு கோயில், அதாவது உதிரகாளியம்மன் கோயில் அப்படின்னு சொல்லிட்டு செமணம்பதி அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு போயிருந்தோம். ஸோ அது வந்து அந்த வீடியோ வந்து ரொம்ப ரீச் ஆனிச்சு. ஸோ அந்த வீடியோ வந்து போகும்போதே நம்ம வந்து போகிற வழியில் சொல்லியிருப்பேன் பாருங்கள், லெஃப்ட்டில் ஒரு மலை தெரியுது பாருங்கள் எஃப்டிஎஃப். அந்த மலை கோயிலுக்கு ஒரு நாள் வரணும், ஒரு பெருமாள் கோயில் இருக்குது, நானும் வரலான்னு பிளான் பண்ணிட்டு இருந்து வரவே முடியலைங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த மலை கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போய்கிட்டு இருக்கோம். இது வந்து ஆல்ரெடி நம்ம வந்த ரூட் அப்படிங்கிறனால நான் மோட்டோ வலிங் கண்டினியூ பண்ணலை. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸில் மட்டும் ஸ்டார்டிங்கில் அப்படியே பிளாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்துட்டேங்க. இப்போ நமக்கும் அந்த கோயிலுக்கும் மலை கோயிலுக்கு அடிவாரத்துக்கும் பார்த்திங்கன்னா மெயின் ரோடுக்கும் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்குள்ளே ஜஸ்ட் அவ்வளோதான் இருக்குங்க. ஸோ ஆஃப் ரோடிங் ஃபுல்லாகவே நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. வர பார்த்து நானே தான் ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் வந்துட்டுருக்கேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கே கொஞ்சம் புதுவிதமாக தான் இருக்குது. ஆஃப் ரோடிங்கில் நல்லா இருக்குது, வேறு லெவலில். ஸோ அடிவாரம் வந்துட்டேங்க. நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க அப்படியே வண்டியை நிறுத்திட்டு மலையேற ஆரம்பிக்கலாம். மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சுங்க. டிஎஃப் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 படி தான் ஏறி இருப்போம். ஸோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடில் வந்து ஒரு கோயில் ஒன்று இருக்குது, இல்லை இன்டீரியருக்குள்ளே. ஸோ அதாவது காட்டுக்குள்ளே போய் உள்ளே போகிற மாதிரி ஒரு மலை. அதான் அந்த கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணலாம். நம்ம மலையேற ஸ்டார்ட் பண்ணோடனே நம்மளை வெல்கம் பண்ணுறது இந்த மாதிரி பூச்சி புழுவெல்லாம் நிறைய இருக்குங்க டிஎஃப். ஓவர்டேக் பண்ணுறோம். அது ஒரு கலரில் இருக்குது, இது ஒரு கலரில் இருக்குதியா வந்துருச்சு. அப்படி போவோம், கோயிலுக்கு போவோம். காட்டு வழியில் ஒரு பயணம். என்னடா கோயிலுக்கு போகிறேன்னு சொல்லி காட்டுக்குள்ளே பூந்துட்டுருக்கான்னு பார்க்குறீங்களா? இந்த காட்டு வழியாக தான் போய் அந்த கோயிலுக்கு போகணுங்க டிஎஃப். தனியாக வர்றதுக்கும் ஒரு பயமாக தாயாக இருக்குது. முரடத்தனமாக இருக்காடா இருக்குடே. எஃப்டிஎஃப் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அடிவாரத்தில் ஒரு விநாயகர் கோயில் இருக்குது. அதை தாண்டினோன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் இங்கே ஒரு உருவ வழிபாடு கல்லெல்லாம் வச்சு சாமி மாதிரி வச்சு சாமி கும்பிட்டுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா வனதுர்க்கைகள்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பூவெல்லாம் போட்டிருக்காங்க. இன்றைக்கி காலையில் பூஜை பண்ணிட்டு போயிருப்பாங்க உங்களுக்கு. சரி, அப்படியே சாமி கும்பிட்டு நம்மளும் அப்படியே பயணத்தை தொடங்கலாம். எஃப்டிஎஃப் இந்த பயணம் இனிதே அமையணும்னு வேண்டிக்கிங்க. வாங்க அப்படியே பயணத்தை தொடங்கலாம். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா? இதெல்லாம் தொட்டோம்னாலே சுருண்டுரும். நீங்கள் அதை இருக்கிறதுக்கு இங்கே இருக்கணும் தொட்டம். ஆமாம், அவனுக்கு வளர்ந்தா ஒன்று தானே. இங்கே வரதான் வராம சின்ன குச்சி எடு. உங்களை டிஸ்டர்ப் பண்ணணும்னு வச்சுக்க சுருண்டுருவோம் அப்படி. ஆமாம், இதெல்லாம் ஒரு அட்டை இனம் தான். தொட்டோன்னு அப்படியே சுருண்டுருவான்டா, கோலி குண்டு மாதிரி ஆயிரும். சரி, உருண்டே ஆயிடுச்சு. கோலி குண்டு மாதிரி உருண்டுகிட்டே இருக்கு. அது அப்படியே விரிவார் தலைவர், மெதுவாக வருவார். யார் டிஸ்டர்ப் பண்ணல, ஆனாலும் யார் டிஸ்டர்ப் பண்ணுறேன்னா அவன் பாட்டுக்கு கோயிலாம் போயிட்டானுங்க, இப்போ போகலாம் அப்படின்ட்டு வருவான். எவ்வளோ நேரம் ஆனாலும் அவன் விட்றதில்ல. எந்திரா போகணும். வர்றான் காலை விரிக்கிற மெதுவாக. அப்படியே நகுதான். மெனி ஹவர்ஸ் லேட்டர் வராரு. இங்கே போகிறான். வேற வரும். திடீர்னு வேகம் அதிகமாகுது. முன்னாடி குச்சி வச்சு தொடுங்களே. எங்கே பாரு, நெல் ஸ்டாப். சுருண்டுட்டான். நான் போட்டு அவன் வேலையை பார்க்கட்டும், நம்ம போகலாம். பாய் நண்பா, சந்தோஷமா இரு. ஆகுது. ஓகே, ஐயோ, அப்போ கீழே பார்த்து தான் நடக்கணுங்க. ஆமாம், எல்லாம் பாரு எப்படி கல் அடிக்கிருக்காங்க பார்த்தியா? கல்லில் சரிஞ்சிருச்சு. இது ஒரு கல் கூட கீழே கோணையாக போய் நின்றுருக்கு. நான் ரோடு கோணையாக இருக்குங்கிற யோசிக்கல, நான் கோணையை பிடிச்சிட்டு போகிறணும் அப்படின்னு நினச்சி பார்த்தாதுன்னு தெரியுது. ஸ்ட்ரைட்டாக பிடிச்சோம்னா அது கோணையாக தெரியுது. எத்தனை படி இருக்கும் சுமார்? இங்கே ஒரு தண்ணி தொட்டி
தண்ணி குடிநீருக்காக இங்கே தொட்டி கட்டியிருக்காங்க. எங்கேயும் வந்து பாரு பிளாஸ்டிக்லாம் போட்டிருக்காங்க. பிச்சிக்கார நாய் எங்கே போனாலும் இங்கே தங்க மாட்டேங்க. வர வரட்டு மலை ஜம்முன்னு இருக்குது. இந்த கிளைமேட் நம்ம மேலே இருந்துருக்கணும். இப்போ மேலே போகிறதுக்குள்ள வெயில் வந்துடும். சவுண்டு இந்த பில்லு தெரியுதா? இது கோரப்பில்லுன்னு சொல்லுவாங்க. பாய். பாய்க்கு இது வருமானு தெரியல, அது வேறு. இதுவும் கோரை. இது ஒரு டிஃப்ரெண்ட். ஆமாம், இது அறுக்குண்டா. கையை கீழே அறுத்து விட்ரும், கிழிச்சு விட்ரும். இது அந்த வெள்ளியங்கிரி மலைக்கு போகும்போது அங்கே ஒரு மலையில் ஃபுல்லாக அது நிறையா இருக்கும். இது ஒரு பில்லு வரும். இதெல்லாம் ஆடு நல்லா சாப்பிடும். இதுதான் கையெழுத்து விட்டு பயங்கரமா எல்லாமே இருக்கும். அது தற்காப்புக்காக அது வளர்த்துக்குது. இருக்கையாவே ஜம்முன்னு இருக்குது. ஐயோ, வளைஞ்சு வளைஞ்சு போனால் கூட பிரச்சனை இல்லை. சரி, 4 படிக்கு நாக்கு தள்ளுது. வேறு அனுப்பார் நமக்கு முன்னாடி எடுத்து ஓடுறான். பெருமாளே என்னை காப்பாற்று. ஓம் நாராயண நமோ நாராயண. எங்கே இருந்த சத்தம் போடுறான்? தெரிய மாட்டேறான். சவுண்டு மட்டும் கொடுக்குறான், ஒளிஞ்சிக்கிறான். இல்லை எதாவது இருந்தாலும் தெரியாதுடா. அடியில் யாரும் சிமெண்ட் மட்டும் வச்சு உள்ளேருந்து நாகராஜா, எஸ்கியூஸ் மீ, நான் வரட்டாண்டு வந்துட்டேன். மே கம்மிங். வேறு லெவலில் டெஸ்ட்டு கொடுப்பாரு அவர். நிறைய இருப்பாங்க இங்கே. காடு அப்படி தான் இருக்குது பார்க்க. அங்கே அந்த பக்கம் சின்னதாக இருந்துச்சுல மலை, மரட்டத்தனமாக இருக்குது காடு. கரடு கரடு. இப்படியெல்லாம் இறதேடுது. அவ்வளோ பெரிய சதுரகிரியா இப்படி தெரியல. சதுரகிரியெல்லாம் ஒரு மலையே இல்லைப்பா அந்த மாதிரி இருக்குது. ஆனால் அது இந்த மாதிரி படியாக ஏறல, ஃப்ளாட்டாக இருந்தது. கொஞ்சம் பல அட்வென்ச்சர் இருந்தது அதில். ஆனால் இந்த டைம் கடந்து வந்த பாதையை பார்ப்போம். இன்னும் கொஞ்சம் மேலே போனால் தான் எல்லாம் நல்லா தெரியும் வயக்காடெல்லாம். ஆமாடி, ஏதோ கலர் அடிச்சுருக்காங்க. நம்ம கீழேருந்து பார்க்கும்போது தான் கலராக தெரிஞ்சுது. நிறைய இருக்குது அந்த அட்டை. அங்கே ஒரு தெரியுதா, அட்டைகளாக தான் இருக்குது. அங்கங்கே அட்டை அட்டை வச்சு. அட்டைன்னா அந்த அட்டை இல்லை, இது இந்த சுருண்டுமே ரயில் பூச்சி, அதோட இனத்தை சேர்ந்தது. இங்கே இதுக்கு மேலே வெளியே காணும். இந்த இங்கே வர எவ்வளோ இருக்குன்னு. ட்ரைன் செங்கல்ல ஏதோ தேன் பூச்சி கட்டியிருக்கலாம். காளான் நிறையா இருக்குது. இங்கே டெட் அண்ட் ரிட்டர்ன் பண்ணுங்க, ரைட் சைட் திரும்புங்க. வாயில் போக வர ஆரம்பிச்சிச்சுங்க. மூச்சு வாங்கினது போகும்போது வெயிலாக இருக்கும். வெயில் இல்லை, வெயில் இல்லாமலே வைக்க வரட்டுத்தன வாடகை. நாயும் கூட அளவாக தான் இருக்கும். நல்லாயிருக்கு. ஃபஸ்ட் டைம் எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னு தெரியலையே. 2 किलोमीटर भैया.
இங்கே தான் செல்ஃபி எடுக்கிற இடம் பார்த்துக்குங்க. செயின் வேறு காது அடைச்சிக்கிச்சு. இருக்குங்களா? இங்கே இருக்க இங்கேயும் வந்து போயிடுது. ஐயோ எல்லா பக்கம் அது பிளாஸ்டிக் தாண்டா. லவர்ஸ்லாம் வந்தாங்கன்னா ஜம்மு இடங்க சாயங்காலம் மட்டும் யார் தொல்லை இருக்காது. நம்ம பார்த்தோம்ல அந்த ஆறு, அந்த ஆறு அது குளம் மாதிரி தெரியுது. நம்ம பார்த்த ஆறு அங்கிட்டில் இருக்கும். இது குப்ச்சிபுதூர். அதான் சின்னதாக ஒரு கிராமம் மாதிரி தெரியுதுல்ல, ஆமாங்க. அதான் குப்ச்சிபுதூர்மாங்க. அப்பிச்சிபுதூர் மாதிரி குப்ச்சிபுதூர். எப்படி இருக்கு வேறு மரட்டுத்தனமாக இருக்குது வியூஸ் இங்கேருந்து பார்க்குறதுக்கு. எல்லாம் தென்னை மரம் வேறு லெவல் இருக்குது. சாயறதுக்கு தைரியமாக சாஞ்சிடாத, சும்மா தான் வச்சுருக்கு, பார்த்துக்கோங்க. நீ பாட்டு சாஞ்சாலே கீழே மல்லாந்துருவேன். நம்ம அந்த ரோடு இது இல்லையா, இதுதான் அந்த அங்கே மெயின் ரோடு. இப்போ அது குப்ச்சிபுதூர். மேலே ஏறும். இங்கே வரும் பழைய காலத்து காங்கிரீட்டு மண் சரிவை தடுக்கிறதுக்காக இல்லையா? ஆமாம், இது சரிஞ்சிடாமல் இருக்குது. சும்மா ரிவைட்மெண்ட் கட்டியிருக்காங்க. கோயில் வந்தாச்சு, அவ்வளோதான். ஒரு எனர்ஜியாக இருக்குமே சத்தம் கேட்டோன்னே. நம்ம சத்தம் கேட்டோன்னு தான் ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க போல் இருக்கு. இது வரைக்கும் இடையில ஸ்டே பண்ணிவிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்துருப்பாங்க. நம்ம தான் டிஸ்டர்ப் பண்ணிட்ட போல் இருக்கு. இது ஒருபாடு மேலே ஏற மாதிரி எடுத்துருச்சா எனக்கு. எனக்கு அப்படி நான் இவ்வளோ நாள் போகாமல் இருக்குமே, சர்க்கிளில் எவனும் இதை பற்றி பேசாமலே இருக்கானுல்ல, அவ்வளோ பெரிய மழையாக இருக்காது போல் இருக்கு அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஏற முடியாமல் தான் நாய் வராமல் இருக்காங்க. அந்த நிழல் இருக்கிறாங்க, போய் உட்காந்துக்கலாம். ஆட அங்கே படி கைப்பிடிலாம் போட்டு வச்சுருக்காங்க. அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சுங்க அந்த இடத்துல. அம்மா உசுரோட வருமா? ஏ பெருமாளே, கீழே அவ்வளோ இடம் இருந்து மலை மேலே ஏறி வந்து உட்காந்துருக்கீங்களே, நியாயமா நியாயமாரே முடியலைங்க. சீட்டிங் போட்டுருவோம். அப்பா அப்படியே போகுது, நெட்ட குத்தில் போகுது. கோபால் சிம்மலையும் கூட எப்படி ஓரளவுக்கு உயரமாக தான் இருக்குது. சைடு லாக் பண்ணி காரணத்தை கொண்டு பின்னாடி மட்டும் திரும்பிடாத அப்படிங்கிற மாதிரி. குகைகள், மரம், வேறுகளாம் வேறுலாம் மாதிரி எப்படி பாறை மேலேயும் வளைச்சி பாறையில் கொஞ்சம் மண் கசிஞ்சு வந்து நின்றுருக்குங்களே அதில். ஆமாம், அதில் பிடிச்சி வேறு அப்படியே வளர்ந்து மரமாகிடுது. அதுதான் இயற்கை. கொஞ்சம் மண் கிடச்சி கொஞ்சம் தண்ணி கிடச்சா போதும், தன்னைத்தானே வளர்த்திக்கிட்டு மற்றவங்களை வளர்கிறதுக்கு வேறு இப்படி இருக்காங்க. இவங்க இந்த பாறையிலாம் எவன் வந்து இந்த கம்பியை தொட்டுற போகிறாங்கிற அசால்ட்டில் தானே இத்தனை அடியாக ஹைட்லேயே போட்டிருக்காங்க. அப்படி தொட்டு தான் ஜாமனா சாவு அப்படின்னு. கரண்ட் லைன் இதுதான் கல்வெட்டு. அப்போ உள்ள ஆனமலைன்னு எழுத்துப்பார் எப்படி இருக்குன்னு. வீரப்ப செட்டியார் அன்கோ. ஓ, அன்கோ தானே அது.
ஆனமலை 1984 எழுதியிருக்காங்க. உபயம். ஆனால் இது சும்மா டம்மிங்க. உபயம்னா என்ன உபயம்? இந்த கல்லை கொடுத்ததா? அது காய்கனி. காய்கனி வியாபாரம். சரி, வியாபாரிகள் மொத்தமாக கொடுத்துருக்காங்க. ஏதாவது பணங்கள்லாம் கொடுத்து பொருள் எதுவும் கொடுத்துருப்பாங்க. இது என்ன முத்து? பச்சை முட்டை, பிச்சை முட்டா, நாச்சி முத்து. நாச்சி முத்து இது புதுசாக ஒரு என்னமோ கல்வெட்டு போட்டிருக்காங்க. கல்வெட்டு எழுதுவாங்க, கல்லில் வெட்டியிருப்பாங்க. இவன் கல்லை கொண்டு வெட்டியிருக்கான் பாரு. அதான் கிரியேட்டிவ். ஒன்றும் தெரியலையே. அந்த பில்டிங் அது ஸ்கூல் பஸ்ஸில் பார்க்குங்க. அது புதரோட்ட தெரியுது இல்லைங்க, ரவுண்ட் ரவுண்டாக. அங்கே போய் பார்த்தோம்னா அது பெரிய மரமாக. அப்போ அங்கே அது நல்ல வியூ இருக்க மாட்டேங்குது. இது தண்ணி இருக்கடா. குப்சிபுதூர் லேக்குன்னு நினைக்கிறது. லேக் தானே? அதுக்கு அங்கிட்ட ஒரு அதான் நம்ம வந்தோம் அந்த மெயின் ரோடா. மெயின் ரோட்லேருந்து உள்ள ஏரியாக்குள்ளே உள்ளே போந்தோமா, அதான் அது குப்சிபுதூர். அப்போ நம்ம பார்த்த இடத்துல மட்டும் புதர தண்ணி மாதிரி இருக்குது. இந்த சைடு ஜம்ப். இல்லை, அங்கே தண்ணியே தெரியலையே நம்ம பார்க்கும்போது. நம்ம ஊருக்குள்ளேருந்து வந்து திரும்பி வந்தோம், ரூட்டு மாற்றிட்டா அப்படின்ட்டு. சரியான ஒரு பெண்டு யூட்டன்லாம் போகுது. இப்போ தான் ரீசெண்டாக இது வச்சுருக்காங்க வெல்டிங்கெல்லாம், இந்த செட்டிங்ஸ்லாம். அதுக்கு முன்னாடி பாரு, கம்பியை கடப்பாற மாதிரி அடித்து உள்ள சொருகி. அதான் நம்மளை நம்ம இதில் வந்து இந்த கம்பியை வச்சு எல்லாம் கட்டு தான் வெல்டிங் வச்சுருக்காங்களோ. இல்லை, சும்மா சொருகி வச்சுருக்காங்க. எதுவும் வெல்டிங்கோ கட்டோ இந்த இங்கே தான் ஒரு கட்டு விட்டுருக்காங்க பாரு. இந்த மாதிரி எப்படி அடித்து இறக்கிருக்காங்க. உள்ளே அடித்து சிமெண்ட் ஊற்றிருக்காங்க. இதெல்லாம் சும்மா செட்டிங்ஸ் இப்போ வச்சுருக்காங்க. ஸ்கொயர் பைப் வச்சு இது ஒரு மட்டம். இதுக்கு மேலேயும் ஏறணும். இந்த சைடு நல்லா இருக்குங்க. அங்கே பச்சை கலரில் அங்கே ஒரு கேணி இருக்கு, ஒரு கிணறு, வட்ட கிணறு, வத்தார கிணறு, வடிவேல் காணாம போன கிணறு மாதிரி இருக்கு. அதே இடம் மாதிரி தான் இருக்குது. இங்கே தான் சார் பம்பு செட்டை வச்சுருந்தா அதை எடுத்துட்டு பனை மரத்தில் நட்டு விட்டுருக்காங்க. அந்த மாதிரி வட்ட கிணறு சார், வத்தாத கிணறு. ஏரியாவிலே 20 அடி தண்ணி வர ஒரே கிணறு என் கிணறு தான் சார். தூக்கிட்டு போயிட்டாங்களே. எல்லாம் குகையாக இருக்குது. மண்ணெல்லாம் அரிச்சு போய் குகையாக மாறிடுச்சு. என்ன ஹைலைட்னு கேட்டால் இதெல்லாம் சிமெண்ட்டு கிடையாது. இது புது கட்டடங்கள் மட்டும் தான் சிமெண்ட்டு. பழைய கட்டடம்லாம் சுண்ணாம்பு. இங்கே ஒரு விளக்கு வச்சுருக்காங்க. ஏதாவது சித்தர் கோவை எது இருக்குன்னு நினைக்கிறேன். ஒன்றும் தெரியவில்லை. செத்தைகளாக பதவி வைக்கிறது. சிறிது நேரம் ஓய்வெடுத்து விட்டு செல்வோம். அமருங்கள். கிருகிரு என்று வந்து சந்தன மரம். இதில் பூ பூக்கும், ஒரு வாசம் அடிக்கும், நல்லாயிருக்கும். இதுலலாம் வாசம் வராது, சந்தன வாசம். இந்த கட்டையோட மையம்னு ஒன்று இருக்கும், இந்த மரம் இருக்குல்ல, இதுக்குள்ளே வந்து ஒரு நல்ல ஊக்கமாக வளர்ந்ததுக்கப்புறம் உள்ள சென்டரில் ஒரு பாயிண்ட் ஒன்று ரவுண்டாக வரும், அது மையம்னு சொல்லுவாங்க. அதான் வாசடிக்கும். இது சந்தனம். இதிலே செஞ்சந்தனம், ஏகப்பட்ட சந்தனங்கள் இருக்குது. இது நார்மலாக வீரப்பன் கடத்தினாதான் சொல்லக்கூடிய சந்தனம் தான். மேல் மாடம் என்ன சொல்லுவாங்க, உச்சியா? உயரத்தை எட்டி விட்டோம். இங்கே மலைக்குள் மலைங்கிற மாதிரி இங்கிட்ட ஒரு மலை, இங்கிட்ட ஒரு மலை, சென்ட்ரலில் கேப்பு. இயற்கையின் மிகப்பெரிய கொடை. போன 4 பேர் செருப்பு தூக்கிட்டு போகாமல் இருந்தால் சரி. என் செருப்பு பழசாக தான் இருக்குது, ஒன்றும் எடுக்க மாட்டானுங்க. அடேப்பா, அடேவா, அங்கே வரும் நல்லா இருக்குது தண்ணி நிற்கிறது.
போகலாமாங்க? ஒரணா போகலாம். அங்கே போய் தண்ணி தான் காட்டுவீங்க. நம்ம பஸ் வருங்க, ரயில் பூச்சி மாதிரி தெரியுது. அதை விட சிறுசாக இருக்குதுடாடி. கட்டரம் சைஸை விட என்னதான் இருக்கு. இதெல்லாம் காட்டிடும் எவ்வளோ அடி உயரத்தில் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. செம்மையாக இருக்குது. காற்று அடிக்கணும். அடியே வேர்த்துருக்கா, வேர் வைக்க அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே தலையை விட்ட மாதிரி இருக்குது. சார் வானம் கலரு, அந்த மலை இருக்குல்ல அப்படியே வேறு லெவலில் தெரியும். பாரு கேமராவில் பாரு எப்படி இருக்குன்னு. ஒரு லேயர் ப்ளூ லேயர் வந்த மாதிரி இருக்குது. எனக்கு இங்கே மேலேருந்து இங்கேருந்து விஷுவலாக பார்க்கும்போது வேறு மாதிரி இருக்குது. கேமராவில் பார்க்கும்போது ப்ளூ லேயர் ஒன்று வந்து போட்டு க்ளோஸ் பண்ண மாதிரி, அதுக்கு அங்கிட்டு மழை இருக்க மாதிரி அப்படியே தெரியுது. யாரும் கெஜெட்டு அந்த கெஜெட்டை பேசுகிறேங்க. தெரியலண்ணா எப்போ வருவேன்ட்டு. இல்லை நான் இப்போ எக்ஸாம் முடிஞ்சது நேற்றோட. வந்து ரிசல்ட் வந்து ஜாயின் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். சரியான மழை வரப்போகுது. எஸ்கேப் ஆகிறதுக்கு ஐடியா என்னன்னு பார்த்துக்க. இறங்கி ஓட வேண்டியது. கரு கும்முன்னு இருக்குது. திப்பிடுன்னு ஓடவும் முடியாது. மழை செம்ம மழை. வெயிட்டிங் ஃபார் யூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. கிளம்பிடுவோம் வா. மழை துளிக்க ஆரம்பிச்சிச்சு. எப்படியா பெருமாள் கோயிலுக்கு வந்துட்டு நம்ம ரிட்டன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருந்துச்சு. சரி அங்கே பார்க்கலாம், விநாயகர் கோயில் இருக்கே பார்த்துட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லி வந்தோம். வந்த வழியில் பார்த்திங்கன்னா மழை பிடிச்சிரும் போல் இருக்குது. சுற்றியும் பார்த்திங்கன்னா கரு கும்முன்னு மேகம் மூடிட்டுருக்கு. ஸோ நம்ம அப்படியே கிளம்பி போகலாங்க. நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ விநாயகர் கோயிலேருந்து பெருமாள் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். ஆல்ரெடி பெருமாள் கோயிலேருந்து விநாயகர் கோயிலுக்கு வந்தோம். வந்து உள்ளே சுற்றி பார்த்துட்டு அப்படியே நேராக கிளம்ப வேண்டியதாகி போச்சு. மழை வந்து தட்டி பிழிய போகுதுங்க. சரி அதுக்கு முன்னாடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி கீழே கிளம்பி போயாச்சுங்க. எப்படியோ வாங்க போவோம். அப்படியே மலையில் மாட்டிட்டு அப்படின்னா இங்கே ஒதுங்கி நிற்கிறது கூட இடமில்ல, மொட்டை பாறையாக இருக்குது. வாங்க அப்படியே மெதுவாக இறங்கி போகிறோம் தான் பார்த்து இறங்கணும். மழை பெஞ்சிச்சின்னா இந்த பாறையில் வழுக்க ஆரம்பிச்சிடும். அது ஒரு பயம். அதுக்குள்ள சின்ன நேரமாக போக வேண்டியதாக இருக்குது. இப்படியும் போகலாம் போல் இருக்குது. தண்ணி பச்சை தண்ணி பார்த்துக்க. சுட வைக்கல யாரும். அது இது வந்துங்க சும்மா தாங்க. ஏஎம்சியில் வந்து சின்ன பாட்டு தாங்க. ஏஎம்சியா? ஏஎம்சி ஆனுவல் மெயின்டெனன்ஸ் சர்வீஸ் கான்ட்ராக்ட். எப்படியா வெற்றிகரமாக நம்ம வந்த வேலை முடிஞ்சு பெருமாளை பார்த்து சாமி கும்பிட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மலை மேலேருந்து கீழே இருக்கக்கூடிய வியூ பாருங்கள். மழை வந்த மழை போயிடுச்சுங்க. எப்படியே அது அப்படியே மேகம் கலைஞ்சி போயிடுச்சு. கீழே வந்து பார்த்திங்கன்னா தூரமாக ஒரு லாரி ஒன்று நிற்கிது. அந்த லாரி தண்ணி லாரி டேங்கரு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது ஒரு கட்டரும்பு மாதிரி தெரியுது. ரொம்ப சின்ன சைஸாக தெரியுதுங்க. எப்படியோ அப்படியே ஜூம் அவுட் பண்ணி காட்டுற பாருங்க எப்படி இருக்குது பார்த்திங்களா. இங்கேருந்து பார்க்குறதுக்கு அது என்னென்னு தெரியல. ஜூம் பண்ணால் தான் அது வண்டிங்கிற மாதிரி தெரியுது. ஸோ அந்தளவுக்கு நல்லா உயரமாக தான் நம்ம உட்காந்துருக்கோம். சுற்று வட்டாரம் பாருங்கள், ஃபுல்லாக இயற்கை தாங்க. ஃபுல்லாக தோப்புகளாக எப்படியா புளியோதரையும் பீட்ரூட் சட்னியும் வேறு லெவல் காம்பினேஷன். சாப்பிட்றலாம் வாங்க. எப்படியா வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்டு சாப்பிட்டெல்லாம் முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளம்பக்கூடிய நேரம். மேலேருந்து பார்த்திங்கன்னா வியூ பாருங்கள், சுற்றியும் கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய வியூ. ஸோ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். வேறு லெவலில் இருக்குங்க எப்படியா இங்கேருந்து பார்க்குறதுக்கு. மழை போயிடுச்சு, அப்படியே ஒதுங்கி போயிடுச்சு. எதனால் அந்த தெரியல, மேகம் அப்படியே கலைஞ்சிருச்சிங்க. எப்படியா கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்குது மண்டபம், அதை விளக்கு தூண் இது எல்லாமே இருக்குது பாருங்க. வேறு லெவலில் இருக்குது. கோயில் சின்னதாக தான் இருக்குது, ஆனால் மலை மேலே இருக்குது, உச்சியில் இருக்குது. கூட்டம் இல்லைங்க அதிகமாக. கூட்டம் யாரும் வரல. அன்றைக்கி விசேஷ நாள் இல்லை, அதனால் வந்து கூட்டம் இல்லைன்னு நினைக்கிறேன்.
எஃப்டிஎஃப் வெற்றிகரமாக நம்ம மேலே ஏறி வந்து சாமியும் கும்பிட்டு முடிச்சு அன்னதானமும் சாப்பிட்டு முடிச்சு ரெஸ்ட்டை போட்டு வீடியோலாம் எடுத்து முடிச்சு அப்படியே கீழே கிளம்பிட்டோம். அப்படியே அடிவாரத்தை நோக்கி நகர்ந்து போய்கிட்டு இருக்கோம். இனி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே நேராக அடிவாரத்துலேருந்து வண்டி எடுத்துகிட்டு நேராக ஸ்ட்ரைட்டாக அழுக்குச்சாமியார் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ அழுக்குச்சாமியார் கோயில் வந்து இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஆனமலையில் இருக்கோம். வேட்டைக்காரன் புதூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. ஸோ வேட்டைக்காரன் புதூருக்கும் நமக்கும் நம்ம இருக்கிற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 7 கிலோமீட்டர் 8 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ஸோ நம்ம இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஸோ அடுத்த வீடியோ நீங்கள் அதை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் ஒன்று கொடுத்துருங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்போ தான் நம்ம போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு கண்டினியூவாக நோட்டிஃபிகேஷன் வரும். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் எஃப்டிஎஃப்.